குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சேரா ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. ரோமர் 12வது அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். சூப்பரான ஒரு வசனம். உண்மையாகவே நம்மளுக்கு ரொம்ப தேவையான ஒரு வசனம். நம்ம எந்த காரியத்துல நம்பிக்கையா ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோமோ அதுல சந்தோஷமா இருங்க. இது நடக்க போகுது ஆண்டவரே, உங்க சித்தப்படி நடக்க போகுது ஆண்டவரேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருங்க. ரெண்டாவது, உபத்திரத்துல பொறுமையா இருங்க. ஜம்ப் பண்ணிடாதீங்க. உபத்திரவங்கள் வரும்போது கண்டிப்பா பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. கர்த்தர்கிட்ட அந்த பொறுமையை ஃபர்ஸ்ட் கேட்டு வாங்கிக்கோங்க. அந்த பொறுமையோடு நீங்க செய்யும் போது கர்த்தர் உதவி செய்வார். ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்க. நம்மளுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் கர்த்தர் செய்யணும்னாக்கா ஜெபத்துல உறுதியா தரித்திருக்கும் போது எந்த காரியமானாலும் நம்மளால ஜெயிக்க முடியும். கண்டிப்பா. இது நம்ம எப்போதுமே வாழ்நாள் முழுதும் இதை ஃபாலோ பண்ணாலே ரொம்ப நல்லது. இந்த நாளில இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து நம்ம ஜெபிக்க போறோம். நம்பிக்கை, உபத்திரவத்துல பொறுமை, ஜெபத்துல உறுதியா இருக்கணும். இந்த 3 காரியங்களை வைத்து நம்ம ஜெபிக்கலாம். வாங்க கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, நம்பிக்கையிலே நாங்கள் சந்தோஷமாய் நிலைநிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உபத்திரவத்துல நாங்கள் பொறுமையா இருக்க உதவி செய்யுங்க இயேசு சுவாமி. ஜெபத்துல உறுதியா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாளிலே இந்த வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. எங்களுக்கு ஒரு ரிமைண்டராக இதை கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. எல்லாருக்கும் ஆண்டவரே எஸ் சுவாமி, உண்மை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவங்களுக்கு எல்லாருமே இந்த வசனம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொரு நம்பிக்கையும் நீங்க தான் எஸ் சுவாமி. குடும்பத்துல ஒவ்வொரு பிரச்சனையில, ஒவ்வொரு குழப்பத்துல ஆண்டவரே, எங்களுடைய வேலைகளில ஆண்டவரே, பிசினஸ்ல ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கையை நாங்க உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. அதுல உறுதியா இருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஏசப்பா. ஆண்டவரே, உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் உதவி செய்யுங்க. படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உபத்திரவத்துல பொறுமையா இருக்க உதவி செய்யுங்க. அநேக குடும்பத்துக்குள்ள அநேக பிரச்சனைகள் ஆண்டவரே. ஏசப்பா, குடியினால பிரச்சனை ஆண்டவரே, போதை பொருட்களால பிரச்சனை, கடன்னால பிரச்சனை ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு உபத்திரவத்தை தாண்டி வரும்போதும் ஆண்டவரே, இந்த உபத்திரவத்துல கர்த்தர் எங்களுக்கு பொறுமையா இருக்க உதவி செய்து அதை நாங்க தாண்டி போக எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கரம் ஆண்டவரே ஏசப்பா, ஒவ்வொரு உபத்திரவத்துல நாங்கள் உண்மை ஆண்டவரை உறுதியாய் பற்றிக்கொள்ள உதவி செய்யுங்க. நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் ஆண்டவரே, வித்தியாசமான பிரச்சனைகள் ஆண்டவரே. ஏசப்பா, ஒவ்வொரு உபத்திரவத்தையும் நீர் பார்க்கிற தேவன், கண்ணோக்குகிற தேவனா இருக்கிறீர். எந்தெந்த குடும்பத்துல ஆண்டவரே, எந்தெந்த உபத்திரவங்களை ஆண்டவரே அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, அவங்களால கையாள முடியலையோ, அந்த உபத்திரவத்தெல்லாம் பொறுமையோடு அவங்க தாண்டி வர உதவி செய்யுங்க. உங்களுடைய உதவியோடு தாண்டி வர உதவி செய்யுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஜெபத்துல உறுதியாய் இருக்க ஒவ்வொரு நபருக்கும் உதவி செய்வீராக ஆண்டவரே. ஜெபம் ஜெயிக்கும் ஆண்டவரே ஏசப்பா. அதை எல்லாருக்குமே நீர் உணர்த்தி கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஆண்டவரே கரிசனையோடு ஜெபிக்க, பாரத்தோடு ஜெபிக்க ஆண்டவரே எஸ் சுவாமி, தானியலை போல ஜெபிக்க, அண்ணாலை போல ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எஸ் சுவாமி, ஜெபத்துல ஆண்டவரே ஆண்டவரே ஜெயத்தை கொண்டு வரும் என்பதை எல்லாருமே புரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த நாளில ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு கட்டத்திலும் ஆண்டவரே, நாங்கள் உண்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய அந்த உறுதியை எங்களுக்குள்ள நீர் வைக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. கஷ்டப்படுகிற ஒவ்வொரு நபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசு சுவாமி. முதியோர் இல்லத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். பெற்றோர் இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கைவிடப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்துல குழப்பம் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால மருந்தே ஜெபந்தான் ஆண்டவரே. அந்த மருந்தை ஒரு குடும்பமும் ஒவ்வொரு நபரும் செய்து பெரிய வெற்றியை வாங்கி கொள்ள உதவி செய்யுங்க. முக்கியமாக ஆண்டவரே, கடன் பிரச்சனையில மூழ்கி கிடக்கிற ஒவ்வொருத்தரையும் சந்திங்க சுவாமி. ஆண்டவரே, நீர்தாமை கண்ணோக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹாஸ்பிட்டல்ல வியாதியா இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வீட்டுல வியாதியா இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் நீர் உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே, ஜெபத்துல உறுதியா இருந்த ஆண்டவரே, அந்த வியாதியிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. இயேசுவின் ரத்தம் ஆண்டவரே, இயேசுவின் கரம் ஆண்டவரே, அவங்களை தொட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. யாருமே உங்களை விட்டு விலகாதபடி காத்துக்கொள்ளுங்க. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய சமாதானத்தை உருவாக்குவீராக, ஒரு பெரிய சந்தோஷத்தை உருவாக்கி தருவீராக. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள இந்த நாளில பிரச்சனைகளோ ஆண்டவரே, குழப்பங்களோ வராதபடி காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாசலண்டிலே ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவரே, இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளித்த ஆண்டவரே, ஜெயம் பெற்றவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர்தாமே ஆண்டவரே ஒவ்வொரு ஆளுகை செய்வீராக. எங்களுடைய நம்பிக்கை உங்க மேல இருக்குதப்பா.
ஆண்டவரே, எங்களுடைய உபத்திரவத்துல நாங்கள் பொறுமையாய் உம்மோடு கூட கரங்களை பிடித்து செல்ல உதவி செய்யுங்க. ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு சுவாமி, மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காத்துக்கொள்ளுங்க. போர்க்களத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தூர தேசத்துல இருக்கிற படிக்கிற பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்கப்பா. இந்திய தேசத்தை உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம். இயேசுவின் தேசமாய் ஒரு நாள் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். கண்டிப்பாக ஒரு நல்ல வசனத்தை நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஜெபம் வந்து ஜெயத்தை உண்டாக்கும். கண்டிப்பா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Have a blessed day. Thank you so much. God bless you all.